உம்மை உயர்த்துகிறோம். உங்களை ஆட்கொண்ட தேவனே உம்மை துதிக்கிறோம். உங்களை அபிஷேகித்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உம்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உம்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே உம்மை துதிக்கிறோம். உள்ள தாளத்திலிருந்து பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக எங்களை வழி நடத்தும் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே வருபவரே, ஆவியின் திருவுணவா பலமாய் காப்பவரே, ஆவியின் திருவுணவா பலமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்மை வாட்டும்போது துணையாய் வருபவரே, நன்மை வாட்டும்போது நல் துணையாய் வருபவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உமாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். மனிதன் தூற்றும் போது ஆமென் நல்ல துணையாக வருகிற தேவனே, ஆமென். அதை தாங்கிட பலன் தருகிறவரே, தப்புவிக்க வழி செய்கிறவரே. மனிதர் தூற்றும் போது மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை
கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. மனிதர் தூற்றும் போது மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. யார் கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை யார் கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே. உண்மை உண்மை உள்ளவரே, நல்லவரே. நன்றி அப்பா. நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே. உண்மை நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே. நன்மைகள் செய்பவரே. ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ரெமலதரா ஷதரா கபர பலபர. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ரெமலதரா பரபரதரா ஷிதரன. ஆமென். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னே சுராஜா ஸ்தோத்திரம், சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. மீண்டும் சொல்லுமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. துரோகியாய் வாழ்ந்த எங்களை மீட்டு புது வாழ்வு தந்தீரையா. என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே சொல்லுங்க, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நல்ல கரங்களை தட்டி ரீபாலா கபரா பலா துரபரபா சிபரபா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நன்றி அப்பா. ஓலா கபரா பலா பரி பலா தரபரா பலா தரபரா ura bala baraka bari bala dara bari shabaraka bari bala tuda rema marata bala darian tere bere shibaraka bala ba. Glory 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 le baraka bara bala dara bare bala bana bana. Hallelujah. உன்னதமானவரே உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். ஜெபம் கேட்டீரையா அதில் தந்தீரையாமே. ஜெபம் கேட்டீராமே ஷபரபரபலப. நல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே ஆமே. உடல்கின்றோம் பாட்டு பாடி ஓய்ந்தது பெருங்காற்று. பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நீதானையா இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க, எபினேசர் நீதானையா இதுவரை உதவி
எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மை நம்பியுள்ளோ. ரிபலதரஷே பூரண சமாதானரே, சமூகமே, பூரண சமாதானமே, போதும் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமே. நன்றி அப்பா, உள்ளதாக நன்றி சொல்லோ. ஆமே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. உள்ள திராணத்திலிருந்து நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. காக்கும் கண்களை தந்தீரையா, ஆடும் உதடுகள் தந்தீரையா. காக்கும் கண்களை தந்தீரையா, ஆடும் உதடுகள் தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நம்பத்துவோ நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. ரெபலதர பரஷி பரக பரபலதரம் lebroka barabaratர பரஷி பரபஹிரியன் ஃபயர பரக பரபா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரபரபல பரக பரபல lebraka farabala barika baribala darabaraka baribala. Oh, mighty name of Jesus. Rebrabala darabarabala. கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அதை உந்தன் கூடாரத்தை
அணுகிடாது, பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை அணுகுவதில்லை, பேய்கள் உன்னை நெருங்குவதில்லை. நோய்கள் உன்னை அணுகுவதில்லை, பேய்கள் உன்னை நெருங்குவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. வாதை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது. சொல்லுங்க, எங்க பாதம் கல்லிடராது. ஓ ராகா பாலா ரீபாலா தரபா. ஓ நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். ஷபரக பலபரி பலதர பரபர உர பரபல பரி கபர பலதர பரப. மலைகளை இடித்து நொறுக்கிடுவான், குன்றுகள் தவிடு பொடியாக்குவான். இடித்து நொறுக்கிடுவான், குன்றுகள் தவிடு பொடியாக்குவான். மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாதே. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாதே. அதை அணுகிடாதே, அதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது. செங்கடல் பிளந்து வாளி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிளந்து விடும். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் தள்ளிவிடராது, பாதம் தள்ளிவிடராது. உன்னை அணுகுவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, உன்னை அணுகுவதில்லை. விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு எதிரான இல்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை இல்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ரிமலா தரகா பரபா ஓலா மரஷா தரபரா கபலா பிரகா பரிபா லோஃப்ரோகா மரபலா பரிகா பலா பரிபலா ரிமனா ஷாதரபரா கபரா பலா பலா. அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் ஒருவரை அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. நல்ல வாய் திறந்த அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் துதிக்கும் போதே சத்துருக்கள் விழுந்து போகிறார்கள், பின்னிட்டு விழுந்து போகிறார்கள், இடருண்டு அழிந்து போகிறார்கள். உங்க பிரச்சனைகள் பின்னிட்டு அழிந்து போகிறது. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அழிந்தே போகணுமே. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமை அழிந்தே போகணுமே. ஜபம் கேளும், ரெண்டு கரங்களை உயர்த்தி பதில் தாரும், அதிசயம் செய்யுமையப்பா. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கிற இந்த ஆணவ கொலைகள் மாறணும், இல்லாமல் போகணும். ஜாதி வெறிகள் இல்லாமல் போகணும். தமிழ்நாட்டில் காணப்படுகிற தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட ஜாதி வெறிகள் மாறணும். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கட்டும். இந்த ஜாதி வெறியை தோன்ற அப்படிப்பட்ட ஆவியின் கிரியைகள்லாம் எரிக்கும்படியா எரிச்சு ஜெபிக்க போறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுத்து ஜெபிக்க போறோம். இந்த அப்படிப்பட்ட ஆவிகள் மேல் இயேசுவின் நாமத்தை ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துல ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்தெந்த நபருக்குள்ள அந்த இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியைச்சது எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஜாதி வெறி ஆவிகள், மதவெறி ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஜாதி வெறிகளை, மதவெறிகளை தூண்டுகிற பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளார். இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அந்த ஜாதி பெருமைகள் அகன்று போட்டோம், அகன்று போட்டோம். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். சொல்லுங்க. ராஜாதி ராஜா இயேசு
என்றென்றும் வாழ்ந்திடுவான். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். ஹalleluya. அப்படியே ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நித்தமணி ஜெபம் பண்ணுங்க. ரத்தத்தை தெளிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷபலபரபரகபகரப lebrakafarabarabaradarabaribaladuраbaribala. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபரபரபரபரகபகர். கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை திறந்துட்டார். நீங்க ஆண்டவருக்காக ஜெபித்த அந்த காரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பதில கொடுக்க போறார். இன்னைக்கு அதற்கான ரிவார்டு உங்களை நோக்கி வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்கப்பா, சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எங்கள் தேசம் செழிக்கட்டும். ஏழைகள் இல்லாத மாநிலமாக எங்கள் மாநிலம், எங்கள் தேசம் மாறட்டும். ஒவ்வொருடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கேன்சர் நோய்கள் வேரோடு அழியட்டும். கொடிய கொள்ளை நோய்கள் எல்லாம் அழியட்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அழியட்டும். சுகர் கிருமிகள் அழியட்டும். ஒவ்வொரு மக்களும் அப்பா ஆரோக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு மக்களையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். வேகமாய் சுவிசேஷம் பரவட்டும். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. அதனால ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. நீர் எங்களோடு பேசும். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. lebrabaradarabarashi barakabari maladara. ஹalleluya. shandarabarakabari maladara. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷபரபரபரி பெரி. ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி. உமக்கு நன்றி அப்பா நன்றி. உமக்கு நன்றி. ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபரபலபரி பெரிகபகனதுரபா. ஜெபித்த எத்தனையோ ஜபங்களுக்கு இந்த பெண்கள் கூட்டத்துல ஜெபித்த எத்தனையோ காரியங்களுக்கு அப்பா நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காண்பினிய வார்த்தைகள் யார் இந்த தமிழ் பெண்கள் கூட்டத்துக்கு இயேசுவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்க எடுத்துக்கணும் அருமையான வேத பொதி லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம ஹல்லேலூயா தியானித்து ஜெபிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்திகருக்கு எனக்கு பலனில்லை, இறங்கும் மீட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இல்லையா? ஒரு சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல
வேதம் சொல்லப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டந்த பூமியில வாழ்ந்த நிறைய நாட்கள்ல ஹல்லேலூயா அதிகமாக கத்த ஓமைகளாக பேசினா, அதிகமாக ஜனங்களுக்கு மிக எளிதில் புரிய வைக்க முடியாத அது கதைகளாக சொன்னார். ஹல்லேலூயா. அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப அறிவாக தெளிவாக ஒவ்வொரு அந்த ஸ்டோரிகளையும் கதைகளில் நமக்கு ஒரு செய்தி, ஒரு வசனத்தை கத்தாடி கொண்டு காண்பார். ஹல்லேலூயா. அதே போல சீஷியல்கிட்ட சொல்லியிருந்தார், ஒரு பெரிய பணக்காரன் ஒருவன் இருக்கின்றான். அவன் முக்கியமான ஒரு மிகுந்த உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு ஆபீசர் இருக்கின்றான். அவனுக்கு கீழே நிறைய பணியாட்கள், சம்பளம் கொடுத்து வேலை செய்கின்ற பணியாட்கள், வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள். அவன் ஒரு ஆபீஸ் பதவி இருக்கின்றான். நாளிலே அவனுக்கு கீழாக பணியாற்று நபர்களை ஒரு பணி செய்வர், ஒரு சர்வன்ட். அவருடைய ஒரு சர்வன்ட் என்ன செய்கின்றார், இவருடைய லாபத்தை, இவருக்கு வர வேண்டிய பணங்களை அதிகமாக தனக்கென்று எடுத்துக்கொள்கிறார், சுருட்டுகின்றார், ஏமாற்றினார் என்று அவருக்கு ஒரு செய்தி அவருக்கு வருகின்றது. இன்றைக்கும் அதிகமான நபர்கள் இந்த கடைசி காலங்களிலே பொருளாசை உலகத்திலே இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. அரசியல் நடிகை எல்லா துறைகளிலையும், அதே போல ஊழியத்திலையும் அப்படிதான் இருக்கு, சபைகளையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உலகம் இன்றைக்கு வந்துவிட்டது. பொருளாசினால் இருதயங்கள் இன்றைக்கு நிரம்பி அந்த ஒரு பவுனுக்காக கொலை செய்ய காரியங்கள், மற்றவங்களுடைய நிலங்களை உடைமைகளை அபகரிக்கின்ற பிசாசு இன்றைக்கு கடைசி காலங்களில் பணாசு எல்லாத்தையுமே வேறாயிருக்கிறது. ஐசத்தை சம்பாதிக்கிறாங்க, தங்கள் விசுவாசத்தை விலகி போன மாதிரி அநேகர் இப்படி பணம் என்று ஓடி தன்னுடைய விசுவாசத்தை விட்டு, அன்பை விட்டு, ஆதியில் இந்த அன்பை விட்டு, தேவனுக்கு அவங்களுக்கு உறவு ஐக்கியத்தை விட்டு, சபைகளில் அரசியல் பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. அன்பு தியாகம் எல்லாம் இன்னைக்கு வீணாக போகிறது. ஆண்டுக்கென்று உண்மையான வாழ்கின்ற பிள்ளைங்களுடைய பக்தி, அவங்களுடைய வைராக்கியம் எல்லாம் தள்ளப்பட்டு, யார்கிட்ட பணம் இருக்கோ, யார் ஃபேமஸாக பிரபலமாக இருக்கிறாங்களோ இப்படிப்பட்டவங்க முன்னிறுத்துறாங்க. இன்னைக்கு சபைகள் மூலியங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு பாதையை போகிறது. எஜமாக இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கின்றது. கர்த்தர் சபைகளை நியாயத்திற்கு கொடுக்கும் காலம் அதே போல இந்த இடத்துல அந்த ஓனர் தனக்கு இப்படி ஒருத்தன் செய்கிறான் என்று அவர் கேள்விப்பட்டு என்ன செய்யறாரா, உன்னுடைய எல்லா கணக்கையும் என்கிட்ட ஒப்புவிச்சது, எல்லாம் என்கிட்ட காமிச்சது எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இனி நீ இந்த பதவியில இந்த பொறுப்பை இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள், கடமைகள், ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்துல எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவரவர் தகுதிக்கு திறமைக்கு தக்கதாக ஒவ்வொருக்கும் வரங்கள், ஈவுகள், திறமைகள், தாளந்தங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையுமே பிரித்து கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. நாம் கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையுள்ளவராக இருந்தால் எங்கள் அனைத்து அதிகாரிக்கத்தை உங்களை வைப்பார். இன்றைக்கு ஆண்டை எதிர்பார்க்கிறது உங்களால் முழுதுமாக பூரணமாக அன்பாக உண்மையாக இருக்க முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணி கொஞ்சத்திலாவது ஆண்டவரே நான் இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு மிக மிக குறைவு. ஒருவேளை கடந்த நாள் நம்ம செய்தியில் பார்த்தோமா இல்லையா, நியூஸில் பார்க்கும்பொழுது ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் அவர் நிறைய குற்றவாளிகளை, போதை வஸ்துகள் ஆகப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய பிடித்தார். இதனால அங்கே உள்ள ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர்கிட்ட உள்ள வண்டி பிடிங்கிட்டாங்க. இன்னைக்கு உண்மையாக நேர்மையாக நடக்கிறவங்க மிக குறைவு. அப்படி நடக்கிறவங்களையும் மேலே உள்ளவங்க தவறுக்கு வற்புறுத்தி அவங்களை எப்படியா அலைஞ்சவங்க அவங்களை தவறான பாதைக்கு வழி நடத்துறாங்க. இதனை செய்து ஆக வேண்டும், செய்யவில்லை என்றால் உன்னுடைய வேலை போகும், உன் வண்டி போகும், வீடு போகும், உனக்கு எல்லாம் நஷ்டமாகும் என்று இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவங்களுக்கு பயமுறுத்தப்படுறாங்க. அமெரிக்காவில் கூட ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பேக்கரி நடத்த ஒரு கப்பல் தம்பதியர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஓரினச்சேர்க்கை பாவம் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த பேக்கரிக்கு சென்று ஒரு அப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை தம்பதிகள் ஒரு ஆணும் எங்களுக்கு திருமணம், நீங்கள் அதுக்கான வெட்டிங் கேக் செய்து கொண்டு தர வேண்டும் என்று அவங்க சொல்லும் போது அவங்க உண்மையான கிறிஸ்டியன், ஆண்டை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டுக்கொண்டு வாழ்கிறாங்க. இல்லை இது வேதத்தின்படி இது தவறு, நாங்கள் இதை ஒரு நாள் அனுமதி கொண்டு செய்ய மாட்டோம், எங்களால் முடியாது என்று சொல்லும்போது அந்த நபர் சென்று கோர்ட்டில் கேஸ் போடும்போது கோர்ட் விசாரித்து இந்த காயம் நம்முடைய நாட்டில் பாவம் இல்லையே, அது சட்டத்தில் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது, சட்டமே சொல்லுது, நீ என்ன செய்யுது, கவர்மெண்டே இதுக்கு சப்போர்ட் ஓகே சொல்லும் போது நீ யார் அதை தடை செய்ய, நீ அவங்களுக்கு அதுக்கான காரியம் நீ இந்த கேக் செய்து கொண்டு கொடுத்தால் உனக்கு உன்னை வேலை தொழிலை நாங்கள் செய்விடும், இல்லை என்றால்
நீ பல $1,000,000 நீ வந்து என்ன சென்று ஃபைன் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஃபைனை அவங்க அப்படி நாங்கள் சத்தியத்துக்காக நிற்போம், வேதம் சொல்லலாம் செய்வோம் என்று அவங்க ஒரு நிஜனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபைன் கட்டி அவங்களுடைய தொழிலே இன்றைக்கு இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு கர்த்தருக்கு நுழைந்தது இப்படிப்பட்ட பல இடங்களை, பல காரியங்களை, பல நபர்கள் நிமித்தமாக ஒரு அழுத்தங்கள் இன்றைக்கு உண்மையாக வாழ்கிறவங்க, உண்மையான தெய்வ பிள்ளைங்களுக்கு பிறர் மூலமாக தீமை செய்கின்ற பிறர் மூலமாக அந்த கிறிஸ்துக்குன்னு தனி விற்று போட்ட, பிசாசுக்குன்னு விற்று போட்ட, மிருகத்தின் ஆவியுடைய பல நபர்கள் மூலமாக உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அல்லேலூயா, அக்கின் மத்தியில் உலாவின தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் இன்றைக்கும் அவர் உலாமி அப்படி அக்னி சூளையில நீ நடக்கும்போது அக்னி ஜுவாலை உன்பில பற்றாது, அன்னோடு கூட இருக்கின்ற சொல்லி கட்டின ஹல்லேலூயா. நம்மை தேற்றினார், கட்டவங்களோடு இருக்கின்றார். உங்களை சுற்றி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தண்ணீரில் கடந்தாலும் அவர் என்னோடு இருக்கின்றார், நான் ஆறுகள் போன்று கடந்தாலும் என்னை சுற்றி ஜனங்கள் கொந்திருக்கு ஜலம் போல எழும்பி என்னை விழுங்க பார்த்தாலும், நான் அக்னி ஜுவாலையில் என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் எனக்கு தீமை செய்ய எரிக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. சுற்றிலும் தீமை நிறைந்த உலகத்தை வாழ்ந்தாலும் மீன் கிடக்கிறது தண்ணீர்ல, நான் மீனோட உடம்புல உப்பு போல, அதே போல ஹல்லேலூயா நம்ம சுற்றிலும் பாவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த மனிதர்கள். ஆனால் நாம் பர்சனை வாழ வேண்டும். அன்றைக்கு அந்த உக்ரானக்காரன் தவறு செய்தான். அந்த எஜமான் வந்து அவனுடைய வேலையை பறிப்பேன் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து நீ போயிரு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான், ஐயோ என்னை இந்த வேலையில தள்ளுறாங்களே, இனி இந்த வேலையை செய்ய வேண்டால் என் குடும்பத்துக்கு வருமானம் எப்படி, நான் என்ன செய்வேன், எனக்கு அடுத்த வேலை நான் என்ன சென்று சொல்லும்போது அவன் தனக்குள்ளாக திடீரென்று அவனுக்கு அவன மைண்ட்ல ஒரு கிரிமினலா ஒரு பிளான் ஒதுக்குது. என்றால் அவன் ரட்சிக்கணும் ஆண்டு அறியாதவன். அவன் உடனே என்ன சொல்றான், உடனே ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றான். அவன் உடனே அதை வந்து நடைமுறைப்படுத்துகின்றான். அதை ஹல்லேலூயா என்ன செய்கின்றான் என்றால், தன் எஜமான இடத்திலே கடன்பட்டவர்களை வந்து ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி சொல்றான், நீ என் எஜமானத்திலே பட்ட கடன் எவ்வளவு என்றான். அப்போ 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொரு நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை எடுத்து 80 என்று எழுது என்றான். அநீதியில உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்களுடைய சந்ததியிலே அதிக புத்திமான்களாக இருக்கின்றார்கள். அவன் வேகமா என்ன சொல்றான், தன் எஜமான்ட்ட வந்து அவர் ஒருவேளை அந்த வட்டி கட்டுறதா இருக்கலாம், அவர் நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்துக்கின்றார். அப்படி அந்த கொடுத்த கடனை வசூலிக்க எஜமான் வந்து இவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். இந்த ஆபீசர் இவர் என்ன செய்தார், ஒரு நபரை கொண்டு நீ எஜமான்ட்ட எவ்வளவு வாங்கினேன் என்று சொல்லும்போது, நான் 100 குடம் எண்ணெய் வாங்கினேன் என்று சொல்லும்போது அந்த மனிதன் என்ன சொல்றான், சீட்டை எடுத்து 50 என்று எழுது. ஏனென்றால் 50 என்றால் 50 எஜமான பேரு, மிச்சம் 50 இவனுக்கு வருடம், இவனுக்கு ஒரு லாபம் வந்துடும். வேலையை செய்யாம உட்காந்து அழகாக சம்பளம் வாங்கலாம். அதே போல ஒரு ஆள்கிட்ட போகும்போது எவ்வளவு கடன்பட்ட என்றால் 100 களம் கோதுமை. அதே போல் அவன்கிட்ட சொன்னா நீ 80 எழுது, ஏன்னா 20 இவனுக்கு வந்துடும். அதை வித்து அவன் உட்கார்ந்து சாடான். இப்படிப்பட்ட இன்றைக்கும் எல்லா அரசு துறைகளும் இப்படிப்பட்ட லஞ்சங்கள் இல்லாம எந்த காரியம் நடக்கவில்லை. எல்லா இடத்துலையும் மெடிக்கல் காலேஜ் சேர வேண்டும், ஒரு பிள்ளைங்க காலேஜ் சீட் சேர வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எல்லா இடத்துலையுமே லஞ்சங்கள். மேலேருந்து மக்களுக்கு அனுப்புறது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அனுப்பினான். அதை 10 பேர் கையில் வந்து சேர்ந்து கடைசியாக அந்த நபர்கிட்ட போகிறதுக்குள்ள மிக சொற்ப அமௌண்ட் தான் இன்னைக்கு போகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட இடையில உள்ளவங்க அவங்களுக்கும் ஆஃபீஸில் ஒர்க் உண்டு, அவங்களுக்கும் சம்பளம் உண்டு. அது போக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இப்படிப்பட்ட வேலைகள் செய்து இந்த மாதிரியான தவறுகள் செய்து அதிகமாக வந்து தங்கள் வருமானத்துக்கு தகாத முறையில் இன்றைக்கு கரைப்படிந்த கைகளோடு கூட இன்றைக்கு அவங்க வந்து வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குது, முடிவு நன்றாக வாழ்ந்து மறித்தாள் என்றால் அவங்களுடைய முடிவு காலம், அவங்களுடைய வயதான காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அவங்க செய்த பாதுகான தண்டனை அவங்க சுமந்து
அவங்க சந்ததிகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அநேகர் வியாதியில மறிக்கின்றார்கள். அவங்க குடும்பத்தை மரணம் வருகிறது, சாபங்கள் வருகிறது. அவங்க செஞ்ச பாவத்தின் சம்பளத்தை மரணமாக அவங்க அனுபவிக்க தான் செய்கிறாங்க. யாருமே பாவி 100 முறை பல்லாப்பு செய்தவன் எப்படி நீடிச்சாதான் ஒரு பிரயோஜனம் இல்லை. வியாதியோடு கூட பிடித்த சாப்பாடு சாப்பிட முடியாமல், பிடித்த இடத்துக்கு செல்ல முடியாமல், வேதனை சுமந்து கொண்டு, துக்கத்தை சுமந்து கொண்டு ஒரு காலத்தில் நன்றாக இப்படிப்பட்ட பல பாவக்காரம் செய்தவர்களுடைய முடிவு, துன்மாக்களின் முடிவு என்றைக்குமே அழிவுதான். அவங்க அநீதியை விதைக்கிறாங்க. மனுஷன் எதை விதைக்க அதை அரிப்பான் என்ற வார்த்தையின்படி அவங்க அநீதி விதைத்தால் அநீதியை அறுத்தார்கள், அழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். துன்மாக்கள் தாங்கள் போகிற பாதை எதுன்னு தெரியல, இருட்டு நடக்கிறாங்கள, இடருண்டு அழிந்து போவாள். நீதிமான் எத்தனை முறை எழுதான் எழுந்திருப்பான திரும்ப. ஆனா துன்மாக்கன் நீதிமான் ஒரு பிரச்சனை அவன் விடுவிக்கப்படும். நீதிமான் அந்த இக்கடிந்து விடுவிக்கப்படும். அவன் அந்த பிரச்சனை நீதிமான் வெளிவந்த பிற்பாடு அதே மாதிரியான சிச்சுவேஷன் துன்மாக்க கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். தன்னுடைய பாவம், தான் செய்கிற காரியம், நாம் பிறரை வஞ்சிக்கின்றோம், ஏமாற்றின்றோம், பிறருடைய உடைமைக்கும் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுகின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல், இன்றைக்கு உணர்வில்லாமல் சபைகளையும் பிள்ளைங்களையும் இப்படி உணர்வில்லாமல் வெள்ளம் கொண்டு வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வற்றது என்று காணப்படுகிறது. நாம் மாற்றுமாறு தேவனை ஜெபிப்போம். அல்லேலூயா. இன்றைய அநீதியில் இந்த உக்கணக்கர் என்ன செய்தான்? எஜமானுக்காரனுடைய பங்கை எல்லாம் தனக்கு சேர்த்துக்கணும் என்று திரும்ப கேள்விப்பட்ட பொழுது அந்த எஜமான் நினைச்சிடான், எவ்வளவு அறிவாயாக அவன் செய்கின்ற எவ்வளவு அறிவு. இன்றைக்கு இப்படிதான் உலக அறிவு பெற்றவர்கள், உலக ஞானம் பெற்றவர்கள்லாம் இந்த மாதிரியான கிரிமினல் மைண்டோடு தான் ஞானம் பெற்றிருக்காங்க. பிசாசின் ஞானம், பிசாசின் அறிவு, பிசாசின் திறமை. ஆண்டோ தன்னுடைய பிள்ளைங்களை ஆசிரிப்பார். கர்த்தரின் ஆசிரியம் தான் உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தரின் ஆசிரியம் என்பது உண்மையான ஆசிரியம் என்பது அவர் கொடுக்கின்ற அந்த நன்மை, நமக்கு கொடுக்கின்ற பணத்தின் மூலமாக நமக்கு தீமை வராது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு உலகப்புறமா காட்டுப்புல் எல்லோருமே சம்பாதிக்கின்றாங்க. பல கோடி எல்லோருமே அவங்க பிரபலமாக வாழ்கின்றார்கள், சம்பாதிக்கின்றாங்க, உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பல காரியங்கள் பூமியில் மலிந்து விட்டன. நினச்சா எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் அவங்க அந்த சம்பாத சொத்தை அவங்களால நிம்மதியாக வைத்து பாதுகாக்க முடியுதா, நிம்மதியாக சாப்பிட முடியுதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த நேரம் திருடுவான், வியாதி வருகிறது, திடீரென்று அவங்க நடுத்தருக்காராங்க, திடீரென்று அவங்க குடும்பத்தை மறிக்கிறார்கள், அந்த பணம் சம்பாதித்த பணமே வேஸ்ட் என்று இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம பல செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கோம். எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் பெரு வெள்ளங்கள் வரும்போது, புயல்கள் வரும்போது அவங்க வீட்டையும் அடிச்சு தான் போகிறது. வியாதி கொலை வரும்போது அவங்களுக்கு மரணம் நடக்க தான் செய்கிறது. அவங்க எவ்வளவு ஞானமாக பிசாசு ஞானத்தினால நிறைக்கப்பட்டு பிசாசு செய்கிற காரியத்தினால அவங்க சம்பாதித்து தவறாக சம்பாதித்து கடைசியில் ஆற்றில் ஆற்றோடு போக முடியும். அப்படிப்பட்ட பல காரியங்கள் தவறாக சம்பாதித்த வருமானங்கள் எல்லாமே முட்டையிட்டு அடைக்காத அந்த கௌதாரி போல அது வேஸ்டாக போகுது. துன்மாக்களுடைய வருமான சம்பாத்தியம் எல்லாமே அதே போல வேஸ்டாக விருதாக தான் போகும். அல்லேலூயா. ஆனால் நாம் உண்மையாக தேவனுக்கென்று நியமித்து ஆண்டோட்ட ஆலோசனை கேட்டு ஆண்டோட சித்தப்படி நாம் காரியங்கள் பணத்தை சம்பாதிக்கும் பொழுது, தொழில் செய்யும் பொழுது காலையிலையா நம்முடைய பணமும் பாதுகாக்கப்படும். நீங்கள் இந்த பூமியில் புக்ஷியை சேர்த்து வைக்கல, அந்த பணத்தை எப்படி செலவழிப்பது என்று கற்றுக் கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். நமக்கு எங்கே லேண்ட் வாங்கணும், எங்கே லேண்ட் ஏமாற மாட்டோம், எங்கே பொருள் வாங்க வேண்டும், எங்கு ஆட வேண்டும், எங்கே உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், எந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்க வர தேடணும் என்று கற்றுக் கொடுப்பார். இல்லையா, உங்கள் பணங்கள் வேஸ்டாக போகாது, விருதாக போகாது. அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க, நல்ல கருத்தை கொடுக்க, வாயிலாஜர்களுக்கு கொடுக்க கட்டாத கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே செய்கிற பணங்கள்லாம் உங்களுக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் மறுமையில் நீங்கள் நித்திய காலமாக உங்களுக்கு அதை உதவி செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு பரிசாற்றும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டு சொல்லியிருந்தார், இந்த கதையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆளும்போது உங்களை நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதலை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பணம், இந்த நகை, இந்த இடம் எனக்கு தான் என்று இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் சொத்துக்காக
அண்ணனை தம்பியாலே அண்ணன் கொலை செய்து சொத்துக்காக பெற்றோரையே கொலை செய்த காரியங்கள் நிறைய சம்பவம் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு காலையில் கூட செய்தியில் இப்படி ஒரு சொந்த அண்ணன் குடும்பம், அண்ணன் ஃபாரின் இருக்காரு, அண்ணனுடைய மனைவி மகன் பிள்ளைங்கள்லாம் ஊரில் இருக்காங்க. ஆனால் அந்த அண்ணன் சம்பாதித்து முழுவதுமாக தம்பிக்கு அனுப்பி, நீ இந்த பணத்தில் எனக்கென்று இடம் வாங்கு, நிலம் வாங்கு, நான் இங்கே வேலையை பார்த்துட்டு பிற்பாடு ஒரு காலத்தில் நான் செட்டில் ஆகும்போது எனக்கென்று நான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அந்த தம்பி என்ன செய்கிறாரு, சரி என்று சொல்லியிருக்கின்றார். அவரும் சந்தோஷமாக பணம் அனுப்பிட்டு இருக்கார். அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியாது, அவங்க பிள்ளைங்களுக்கும் தெரியாது. பிற்பாடு அவங்க இந்த தேசத்துக்கு வரும்பொழுது, இந்தியாவுக்கு வரும்பொழுது பார்த்தால் அத்தனை பணத்தை வைத்து தன் தம்பி அவர் பேர் அவர் ஒய்ஃப் பேரை வாங்கி அவருக்கு அத்தனை இடத்தையும் மாற்றிவிட்டார். அவரால் ஒன்றும் செய்யவில்லை. ஏற்று கேட்டதற்கு அந்த அண்ணனையுமே அவர் கொலை செய்தார். அதை அவர் மகன் அறிந்த அந்த மகன் லாயருக்கு படித்து எங்கள் அப்பாவை கொலை பண்ணாங்களா பழிவாங்க என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்து அவர் அதில் கற்று தேர்ந்து திரும்ப தன்னை சித்தப்பா எப்படியாவது அதை இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று எவ்வளோ போராடி சட்ட போராட்டங்கள் செய்து கடைசியாக பார்த்தா இன்றைக்கு அவரையுமே அந்த தம்பி கொலை செய்விட்டார். அப்பாவோட தம்பி சித்தப்பா. இன்றைக்கு அந்த குடும்பமே இன்றைக்கு இல்லை. பொல்லாசினால் அண்ணன் குடும்பத்தை அழித்து அவர் இன்றைக்கு ஜெயிலில் போயிட்டார். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு இந்த அழிந்து போகிற இந்த உலக பொருளால் நாம் நல்ல சிநேகிதை சம்பாதிக்கிட்டோம். அந்த சிநேகிதர்கள் நாம் ஆண்டைய ராஜ்யத்தை வாழும் பொழுது அவங்க நமக்கு உற்றார்களாக, உறவினர்களாக, ஃப்ரெண்டாக அநேகம் வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பணம் கொடுப்பது அவருக்கு பெரிய பொருட்டல்ல. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் வாழ எத்தனையோ நபர்கள் காட்டுப்புல் என்று இப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டு அறியாத அஞ்ஞானிகள், சன்மார்க்கர்கள், ஆண்டவரே கடவுளை இல்லை என்று சொல்கின்ற நபர்கள் கூட அவங்க தன்னுடைய திறமையினால் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க. ஆண்டவர் தேடவில்லை. காலையில் எழுந்துச்சு போகிறாங்க, இரவு பகல் ஃபுல்லாக உழைக்கிறாங்க, இரவில் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க, திரும்பி எழுந்துச்சு போகிறாங்க. அவங்க கோடி கோடியாக எவ்வளோ சம்பாதிக்கின்றாங்க. எத்தனை நாடுகளில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இடங்கள், நிலங்கள் இருக்குது. ஆனாலும் அவங்க முடிவு பாதாளம், நரகத்தில் அவங்க கிடத்தப்படுவாங்க. புழு அவருடைய ரூபத்தை அழுத்தப்படும், பூச்சிகள் அவங்களுடைய படுக்கை, பாதம் அவங்க ரூபத்தை அழுத்து போடும். அவங்களுடைய எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட பிறந்த நண்பர்களையோ, கூட பிறந்த அண்ணன் தம்பி வாகலையோ, அவங்களுடைய நண்பர்களையோ, அவங்களுடைய மனைவியோ, பிள்ளைகளையோ அவ்வளோ பணத்தை கொடுத்து கடவுளை இவங்க நரகத்தை வரக்கூடாது என்று சொல்ல அவங்களால முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க சம்பாதித்த பணம் எல்லாமே உலக பிரகாரமாக கர்த்தர் தேவன் இல்லாமல் சம்பாதித்தது அது தேவன் எல்லாமே போகும். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு பணம் கொடுக்குது, ஐஸ்வர்யம் கொடுப்பது, உங்களை ஆசிரியப்பது, உங்களை பிரபலப்படுத்துறது எல்லாமே மிக எளிது. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நான் நிச்சயமாக உன்னை ஆசிரிப்பேன், நிச்சயமாக உன்னை பெருக்க பண்ண, உன் ஜாதியை உன் சந்ததி கலக்கை மண் போல் இருக்கும் சொன்னார் தன் பிள்ளைக்கு. ஆபிரகாம் சொல்லிக்கு கீழ்ப்பண்ண ஆண்டவர் விசுவாசம் தான். இன்றைக்கு அவருடைய வார்த்தை இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி இருக்காங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைங்களுக்கும் உலக மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. அவங்க உலக பிராமண மனுஷங்கள் சம்பாதிக்கிறாங்க, தன் சொத்து தன்னுடைய சந்ததி விட்டு போறாங்க. ஆனால் அந்த சந்ததி இன்றைக்கு உட்கார்ந்து சாட முடியுதான்? அந்த சொத்துக்காக கூட பிறந்த நபர்களை கொலை செய்கிற காலங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. அந்த சொத்துக்கு நம்ம எவ்வளவு உத்தரவு கொடுக்க முடியும், எத்தனையாக நான் பாதுகாக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே பிரியமான பிள்ளைகளுக்கு திரை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்முடைய பணத்துக்கும் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்கின்றவர். நாம் நம்முடைய பணத்தை, நம்முடைய சம்பாத்தியத்தை ஒவ்வொரு மாதம் அதை வாங்கி நம்ம ஜெபித்து செய்யும் பொழுது, செலவழிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பணத்தை பாதுகாப்பா. தேவையில்லா வட்டிக்கோ, தேவையில்லாத இன்றைக்கு எத்தனையோ ஏமாறுகிற ஆப்பு, நீங்கள் டெய்லி மெசேஜ் அதிகமாக வருகிறது, இவ்வளோ லட்சம் நாங்கள் கடன் கொடுக்கோம், நீங்கள் ஒன்றுமே ஒரு பைசா கொடுத்தா போதும் என்று இப்படி வலை வரிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கி இதில் வாங்கி இன்னொரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி கடைசி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி இதையும் கட்ட முடியாமல் இந்த மாதிரி ஆப்பு, லோன் ஆப்பு அவங்களாம் வாலண்டியர் நாங்கள் கொடுக்கன்னு சொல்கிற நபர்கள் என்ன செய்றாங்க, கடைசி அவங்களுடைய செல்ஃபோனில் எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் எடுத்து உன்னோட ஆடியோ, நீ இப்படி இருந்த, நீ அப்படி இருந்த, அவங்க உடம்போடு கூட மற்ற தலையில சேர்த்து அவங்கள நிர்வாணப்படுத்தி தவறான காரியம் காட்டி
உன்னை நாங்கள் இப்படி உன்னை அசிங்கப்படுத்தோம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவோம், நான் ஃபேஸ்புக்கை ஷேர் பண்ண உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் கிஃப்ட் பிள்ளைங்கிட்ட சொல்லி உன்னை அவமானப்படுத்தோம், நீ எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் மிரட்டினால அநேகர் இன்னைக்கு சூசைட் பண்ணி மறைக்கிறாங்க. இப்படி பிசாசு எல்லா இடத்துலையும் பண ஆசை தூண்டி அவங்களுக்கு கண்ணிகள் வைத்து இன்றைக்கு பலருடைய ஜீவன் போய் கொண்டிருக்கிறது. இந்த வேலை ஆண்டு வார்த்தவங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. உங்களுடைய பொருளை வைத்து ஆண்டோட்ட ஜெபிங்க. எவ்வளவு வருமானம் வருது ஆண்டவரே, நான் நியாயமாக சம்பாதிக்கணும், அந்த நியாயமாக சம்பாதிச்ச பணம் என் பிள்ளைங்க சந்தோஷமாக பொசித்து கொடுக்கணும் தகப்பன். எந்த சாப பாவம் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக ஆலயங்கள் கொடுக்கணும், ஊழியங்கள் கொடுக்கணும், ஊழியங்கள் தாங்கணும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு செய்யணும். இந்த பணத்தின் மூலமாக அநேக நன்மை பெற வேண்டும். என் பணத்தை வச்சு சந்தோஷப்படணுமே தவிர யாருக்கும் வயிற்றெரிச்சல சாபத்தை உண்டு பண்ணுவாங்க. பிறருடைய சாபத்து கண்ணுக்கும் என்னுடைய பணம் என் குடும்பம் ஆளாகணும் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நித்திய வீடுகள் நான் வரும்போது அநேக நண்பர்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, அநேக உற்றார்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் உங்களை கத்த அநேகத்துல அதிகரிப்பார். நீங்க கொஞ்சத்துல நீங்க உண்மையிலே ஆண்டு எப்படி உங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பார். அநீதியான உலக பொருளை பற்றி கூட நீங்க உண்மையாவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை கொடுப்பார்கள். அடுத்த உங்களை ஆசிரிக்கும் பொழுது முதல்ல அவங்களை ஒரு டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் கொடுத்து ஆசிரிப்பார். அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணுவார். அதிகமாக கொடுக்கும் பொழுது இந்த மகன் இந்த மகள் என்ன செய்யற என்று பார்ப்பார். இன்றைக்கு ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது தரித்திரத்தில் ஏழ்மையில் இருக்கும் பொழுது ஆண்டோடைய உண்மையான பிள்ளையா இருக்காங்க, நல்ல பக்தியா ஆண்டு பேச்சை கட்டு அன்பா இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகும் பொழுது, பணம் வரும் பொழுது, பிரபலம் ஆகும் பொழுது ஆண்டவரை யாருங்கிறாங்க, ஆண்டவர் ஆவியான சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஊழியங்களுக்கு இன்னைக்கு அநேகம் காணப்படுகிறது. கோதுமையோடு கூட கலைகள் வளர்கிறது. எது உண்மை ஊழியன் எது பொய் ஊழியம் என்று தெரியாத அளவுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு போலி ஊழியக்காரர்கள், போலி போதர்கள் பெருகிட்டாங்க. ஆண்டுடைய பாத்துல உட்கார்ந்து சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்து, ஆண்டு நீங்க சொல்லுங்கப்பா நான் என்ன பேசணும், ஆண்டு நீங்க சொல்லுங்க எங்க போகணும், ஆண்டு நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த செய்தி தாங்க என்று எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு ஆண்டு பார்த்து உண்மையா உட்காந்து கேட்டு ஆண்டு சொல்லதான் பேசுறாங்க, ஆண்டு சொல்லதான் செய்யறாங்க, ஆண்டு சொல்ல எடுத்து போறாங்க, ஆண்டு சொல்ல நடக்கிறாங்க. இன்றைக்கு அநேக கிடையாது. ஆண்டு உள்ள அதிகமாக இன்றைக்கு வேதனைப்படுகிறது. தன்னுடைய மாம்சம் சித்தம் விரும்பினபடி இன்னைக்கு செய்யறாங்க. ஆண்டு கடைசி காலங்களில் சொல்லுவார், ஒரு நாள் சொல்லுவார், என்னை நோக்கி கத்தாவே கத்தா என்று சொல்றவங்கலாம் பலவத்தை பிரவேசிக்க மாட்டான், அக்கிரமம் செய்வார் என்னை விட்டு அகன்று போங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க எவ்வளவு பெரிய தீர்க்கசெல்லாம் சொன்னோம், உங்க நாமத்தை நாங்க பிசாசெல்லாம் துரத்தினோமே, எவ்வளவு பயங்கரமா நாங்க வல்லமையோடு பிசாசு வரட்டணும், உங்க நாமத்தை நாங்க எவ்வளவு பெரிய பெரிய அற்பங்களும் செய்தோம், எவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தினோம், எவ்வளவு கூட்டம் வந்தாங்க, எவ்வளவு காணிக்கு வந்தது, எவ்வளவு பயங்கரமா இருந்தது, பிசாசுலாம் ஓடிச்சு. ஆனா உங்களை நான் அறியேன், அக்கிரமம் செய்ய அகன்று போங்கள். யார் என்றால் ஆண்டருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம ஆண்டு நாமத்தை மகிமைப்பட்டாமல் தன் ஞானத்தை தன் சுயஞானத்தை தன் சுயநிதியை பேசிக்கொண்டு தன்னையே உயர்த்தி கொண்டு தன் பெருமையை பேசிக்கொண்டு இப்படிப்பட்டவர்கள் கடைசி காலங்களே பல வறட்சி பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவர்களை அகற்றி விடாரு. கொஞ்ச காரியத்தில் நீங்க உண்மை இல்லாவிட்டால் ஆண்டு உங்களை நம்பி எப்படி மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பார். நீங்க உண்மையை ஆண்டோட நிரூபித்தால் வருகின்ற எழுப்பில் காலங்கள்ல ஆண்டு உங்களை பயன்பட்டார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள எலியாக்கள் இன்றைக்கும் மறைந்திருக்கின்றார்கள். பாகாலுக்கும் முழங்கால் 7000 பேரை கட்ட இன்றும் வைத்துல அவங்க கையில தான் கட்ட எழுப்பில கொடுப்பார். அவங்க மூலமாக எழுப்பில வரும். ஹல்லேலூயா. தன்னுடைய ராஜ்யத்தை கட்டணும், தனக்கு பிரபலமாக வேண்டும், தான் ஃபேமஸாக வேண்டும், தனக்கு பெரிய பெரிய காணிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் இந்த பூமியை இந்த சபையை தேசத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று உண்மையாக வாழக்கூடிய எந்த லாபம் எதிர்பார்க்காம எந்த ஆதாயத்தை எதிர்பார்க்காம உண்மையிலே உழைக்கக்கூடிய பிள்ளைங்க கையில இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். அந்த பிள்ளைங்க மூலமாக மிகப்பெரிய இழப்பு இந்த தேசத்தில் வர போகிறது. கொஞ்ச கருத்து உண்மையா இருங்கள். அன்றே நான் செய்கின்ற சம்பாதியத்துல ஏமாறக்கூடாது, பிற ஏமாற்றக்கூடாது, லஞ்சமாக கூடாது. அப்பா நான் சுத்தமாக வேணும் என்று ஜெபிங்க. நீங்க அப்படி வாங்கின பணம் தான் உங்களுக்கு உண்மையாக நிலைக்கும். இல்லைன்னு உங்க பணம் உங்க கையில நிலைக்கவே நிலைக்காது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்பின்றேன். ஹல்லேலூயா.
ஆண்டு இன்னொரு ஓமே சொல்கின்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினம் சம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்க நிறைந்தவனாக அந்த ஐஸ்வர்யாவுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன்னுடைய பசியாற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கின கேற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டப்பட்டான். ஐஸ்வர்யான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டு, அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலேயே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு ஓமையாண்டு சொல்கின்ற ஒரு கதை. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வாழ்கின்றான். மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பிரபலமானவன், ஆலயங்கள் கட்டி கொடுத்தவன், ஆலயத்தில் நிறைய காணி கொடுக்கிறவன், அதிகமாக பகட்டாக சம்பரமாக வெளியேறப்பட்ட வஸ்திரம் போட்ட ட்ரெஸ்ஸு, அவ்வளோ வெளியேறப்பட்ட ட்ரெஸ்ஸு. அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை, சந்தோஷமாக சம்பரமாக அவன் ரத்தாம்பரம் கொடுத்துருந்தான். ரத்தாம்பரம்ன்றது மிக வெளியேறப்பட்ட ராஜாக்கள் அணிகின்ற இரத்த சிவப்பு, அந்த ஒரு வெளியேறப்பட்ட ஆடை. அப்படிப்பட்ட ஆடை அணிந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான். அவன் நிறைய ஏழையில் கொடுத்த மாதிரி படம் போட்டான், ஃபேமஸ் ஆனான். ஃபேஸ்புக், யூடியூப்பில் போட்ட மாதிரி இப்போ அதிகமாக போடுறாங்க. அதே போல் பிரபலமாகின்றான். அவனை எல்லோரும் போட்டுறாங்க. உங்களை மாதிரி ஒரு தலைவர் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாது என்று. முக்கியமான விழாக்கள் அவனுக்கு முதலிடம், விருந்து சாலைகளை முதலிடம், பந்திகளை, திருமண வீடுகளில் அவனுக்கு முதலிடம், சபைகள், ஆலயங்களில் அவனுக்கு முதலிடம், விருந்தில் எல்லா இடத்துலையும் அவனை போட்டுறாங்க, புகழ்றாங்க கூட உள்ளவங்களாம். உங்களை போல ஆள். ஆனால் அவன் வீட்டு வாசல லாசர் என்ன பேர் கொண்ட ஒரு தரித்திரன் என்று வேதம் சொல்கிறது. வேற எந்த குறிப்புமே இல்லை. அல்லேலூயா. லாசரு பேர் போட்டுக்க நான் அந்த ஐஸ்வர்யனுடைய பேர் கூட தெய்வத்தில் சொல்லப்படவில்லை. அவன் என்ன செய்யறான், அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசல்ல கிடக்கு. அவன் சாப்பிட எச்சு சாப்பாடை சாப்பிட்றான். அவன் உடம்பு ஃபுல்லாக பருக்கள், அந்த நாய்கள் வந்து நக்குது. அவன் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட வாழ்கின்றான். நமக்கு இந்த வாழ்க்கை இல்லையா, ஐயோ கிடைக்கலையே, இவன் இப்படி வாழ்கின்றானே, நமக்கு ஒரு ஆடை இல்லையே, ஒரு வேலை உணவு இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, தங்கை இல்லையே என்று. ஆனாலும் அவன் வந்து ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டுக்காக வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டு விசுவாசத்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டை தேடினான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யான் தன்னுடைய பணத்தின் மிகுதினால் அவன் கண்கள் கொழுப்பாய் 73 சங்கீதம் 37 சங்கீதத்தில் அவன் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவன் வாய் வானம் மட்டும் பேசுறது. அவன் பிள்ளைங்களை மந்தை போல் விடுகின்றான். அவனுக்கு ஹார்ட்ல என்னெல்லாம் ஆசை வருதோ இதயத்தில், அதை விட அவனுக்கு அதிகமாக கிடைக்கு. நரற்படின்ற எந்த வியாதி அவங்களுக்கு இல்லை. அதனால பெருமை அவங்கள ஒரு சரப்பணி, ஒரு நெக்லஸ் மாதிரி சுற்றிட்டு அவ்வளோ பெருமையில், பணத்துமையில், அதிகாரத்தில் இப்படி இன்றைக்கு நிறைய வாழ்கின்றான். அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யம் அப்படிதான் வாழ்ந்தான். அந்த வாசலில் கொடுக்குற அந்த லாசருக்கு அவன் இருக்கின்ற பணத்தில் கொஞ்சம் காசு செலவழித்து அவன் வியாதியை மாற்றிருக்கலாம். அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து, அவனுக்கு வீடு கொடுத்து, அவனுக்கு வேலை கொடுத்து ஏதாவது செய்யலாம். இந்த கடைசி காலத்தில் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வாயிலாஞ்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ரோட்டோட ஒவ்வொரு பிச்சைக்காரங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி கழுவி குளிப்பாட்டி இப்படி ஒரு குரூப் இன்றைக்கு செய்கிறது. கட்டமை இன்னும் ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. ரோட்டவங்களுக்கு, திடீர்ன்றவங்களுக்கு சாப்பாடு, அநேக கஷ்டப்பட்டவங்களுக்கு அநேக உதவிகள் செய்கிறது, திடீரென்று எதிர்பாராமல் சென்று அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இப்படியும் ஒரு காரியம் தன் உலகைக்கு செய்த இடைக்கு தெரியாமல் எத்தனையோ நபர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. மனிதத்தன்மை பூமியில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யனுக்கு அந்த இதயம் என்பது இல்லை. அவன் தன்னுடைய வாசல கிடந்த அந்த பிச்சைக்காரனுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று எண்ணமில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க கோடி கோடியாக சம்பாதிக்காங்க, சேர்க்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு உணவு சாப்பாடுக்கு அவ்வளோ செலவழிக்காங்க. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க மனசு இல்லாமல் விரட்டுறாங்க. பிச்சைக்காரன் கொடுக்க இஷ்டமில்லை. அந்த
வலது கையால கூட காக்காரட்டாத பிச்சை என்று சில பேரும் நிறைய உலக பழமொழி சொல்கிறது. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட மற்றவர்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கீங்களோ ஹல்லேலூயா, கருணை கண்ணன் தான் ஆசிரிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஊற தான் அந்த கிணறு இறக்க தான் ஊர் என்று சொல்லுவாங்க. நீங்க கொடுக்க கொடுக்க ஆசிரதம் வாரியத்தான் ஏழை கொட்டான் அவனுடைய நீதி என்றைக்கும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. நான் பிறருக்கு கொடுக்க கொடுக்க கட்டவங்களை ஆசிரிப்பார். யாருக்குமே கொடுக்காம உங்களுக்குண்டு தனக்காகவே ஐசியத்தை சேர்க்கிற மனிதனை வேதம் என்ன சொல்றது, மதிக்கீடன். நீ இன்றைக்கு இரவு மறித்தா நாளைக்கு இதெல்லாம் யாருக்கோ போகும். பாவிகளின் ஆஸ்தி நீதிமன்றக்காக சேர்த்துக்கணும். உங்க பணம் யாருக்கோ தான் போகும். அந்த பணம் ஒரு நாள் சொல்லும், இந்த பணத்தை இப்படி வேஸ்டா பண்றாங்க, யாருக்கு கொடுக்கல என்று நியாயத்திற்கு நாள் அந்த பணம் சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. உங்கள் பணத்தை அப்படிப்பட்ட சப்பானிகள் கூடகள் அவங்க கவனிக்க முடியாதவங்க எத்தனையோ பிள்ளைங்க படிப்பு வசதி இல்லாமல் படிக்க வசதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு செலவழிங்க. உங்களுக்கு அந்த நன்மை அதுக்கான கரைய கிருபை உங்களுக்கு பல்லுகரத்தில் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிச்சைக்காரங்களை கேட்பது போடுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அவன் அந்த லாசரு அந்த ஐஸ்வரன் கண்டுக்கவே இல்லானா. ஒரு நாள் ஐஸ்வரன் மறிக்கான், லாசரு மறிக்கான். ஐஸ்வரன் எங்கு சென்றான்? நரகத்துக்கு, பாதத்துக்கு. லாசரு எங்கு சென்றான்? பரலோகத்தில் சென்று ஆபிரகாம் மடியில தேற்றப்படுகின்றான். ஹல்லேலூயா. இந்த பூமியில சிறுமைப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அன்பு இல்லாம அவமதிக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் பரலோகத்துல அவங்களுக்கு தனி உலகம் உண்டு. வாயிலா ஜனங்களை நிக்கோடப்படுத்துறாங்க. அதே போல தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகளை பார்த்தாலே பிசாசுக்கு எரிச்சல் கிறிஸ்துவை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஒழிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட எத்தனையோ ரத்த சாட்சி இன்னைக்கு மாறிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல தேற்றப்படுவாங்க. அவங்க குடும்பம் அங்கு பஸ்தாங்க அவங்களை தேற்றுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் அவங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கு இடங்கள் உண்டு. அவங்க வாழ அவங்க சந்தோஷம் அனுபவிக்க எத்தனையோ நன்மைகள் பரலோகத்துல உண்டு. நம்ம சிந்திக்க அப்பாற்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. இங்கு இந்த கருவிலே சிசு கொலை பண்ணப்படுற குழந்தைகள் அங்கு தேவதர்கள் வளர்க்குறாங்க. ஹல்லேலூயா. அதே போல சிறுவிதில் மயக்கின்ற பிள்ளைங்க அங்கே ஏஞ்சல்ஸா இருக்காங்க. அவங்கள பராமரிக்கின்ற தனி தூதர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இடம் அங்கு அவ்வளோ அழகாக அங்கு ஹல்லேலூயா கொடுமை இல்லாத ஒரு இடம். ஹல்லேலூயா. அன்பு மட்டும் உள்ள இடம். இப்படிப்பட்ட அந்த பூமியிலே அப்படி வீடு இல்லாம ஆண்டுக்காக எத்தனையோ பேர் தரித்திரத்தோடு கூட இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஒரு உணவு இல்லாம எத்தனையோ குழந்தைகள் பட்டினில மாறிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களாம் பரலட்சம் தேற்றப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு தவறு இழைக்கின்ற, அவங்களை கொடுமைப்பட்டுகின்ற, அவங்களை சித்திரப்படுகின்ற, அவங்க அழிக்க நினைக்கின்ற இப்படிப்பட்ட துன்மாக்களை மேல் கர்த்தர் கடும் கோடை காற்றை வர்ஷிக்கப்படாரு. ஹல்லேலூயா. துன்மாக்களுடைய தலையில கர்த்தர் எக்கோராவரி காற்றாக பெருங்காற்று கர்த்தர் மோத பண்ணுவார். கர்த்தர் அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவங்க அடைந்து தீருவாங்க தேவனுடைய கையில நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யான சொல்றான், அக்கினி ஜுவாலை நரகத்துல அங்கே அவன் புழு அழியாது, அக்கினி அவியாது, புழு சாகாது. உடம்பு முழுவதுமாக புழு சென்று தின்று கொண்டே இருக்கும். முடிவில்லாத காலமாக தீயில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பூமியில தீ எரிஞ்சா அந்த அவ்வளவு எரிஞ்சு சாம்பலாகி மறு செகண்ட் முடிஞ்சிடும். ஆனா நரகத்தை அப்படி கிடையாது. ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ நூற்றாண்டு காலமாக உள்ளவங்க கூட இன்றைக்கும் நரகத்தில் இருக்காங்க. இன்றைக்கும் நரகத்துக்கு சென்று அநேகர் தரிசிக்கிறாங்க. அநேகர் கர்த்தர் காண்பிக்கின்றார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இனிமே செய்ய மாட்டேன், இன்னும் நல்லபடியா இருக்கேன் என்று அவங்கெல்லாம் கதறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டு சொல்ல ஒரே வார்த்தை, நீ பூமியில நல்லா வாழ்ந்த, எத்தனையோ பேரை நான் அனுப்பினேன், பிள்ளைங்களை அனுப்பினேன், என் பிள்ளைங்களை வார்த்தையை நீ அசரை பண்ண, என் பிள்ளைங்களை கொலை செய்த, என் தீர்க்கதரிசியை கொலை செய்தீர்கள், தேவன் அனுப்பப்பட்ட பிள்ளைங்களை மதிக்கல, அவங்களுக்கு தீமை செஞ்சீங்க, அவங்க அழிக்க நினைச்சிங்க, அவங்க ரத்தம் பூமியில கூட்டு கொண்டிருக்கிறது, இனி உங்களுக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட கண்டிப்பாக நரகத்துக்கு செல்லுவாங்க. அந்த அவன் சொல்கின்றான், ஒரு தண்ணி கூட அவனுக்கு கொடுக்கல லாசருக்கான. அவன் சொல்றான், ஆபிரகாமே நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரல் நுனிய தண்ணீர் தோய்த்து விரல் நுனிய தண்ணீரை முக்கி அதை கொண்டு எனக்கு தாங்க, என் நாக்கு கொஞ்சம் குளிரட்டும், நான் அந்த தீயிலிருந்து வேதனைப்படுறேன் என்றால் நான் அக்கினி அவியாது, புழு சாகாது, அங்கு தீமை செய்கின்ற
மிருகங்கள் உண்டு, அந்த நரகத்தில் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் 24 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் சித்திரை செய்து கொண்டே இருக்கும். இந்த பூமியில் அவன் எவ்வளவு சம்பளம் வாழ்ந்தானோ அந்த புழு படுக்கையில் பூச்சிங்கிற போர்வையை தான் வளர்ந்தான். உனக்கு முடியவில்லை. அந்த விரல் நுனிய கொண்டு தண்ணியில் முக்கியதாங்க. யோசித்து பாருங்க. அவன் ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல. அவன் சொன்ன காரியம் அந்த நுனியா தண்ணிக்குள்ள முக்கிய, சும்மாயா செய்ய நான் வைக்க சொல்லுங்க. அவன் தண்ணீருக்கு எவ்வளவு ஏங்கினான்னு பாருங்கள். இதுதான் இன்னைக்கு நரத்தில் உள்ளவங்களுடைய அவல நிலைகள். பூமியில் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் எதுவுமே மகிமையிலே. மனுஷ உலகத்தை ஆதாயப்பட்டாலும் தன் ஜீவன் நஷ்டவனுக்கு லாபம் என்று வேதம் சொல்கிற பதி. மதிக்கீடன் தனக்காக ஐசத்தை சேர்க்கிறான், தனக்காக சொத்து சேர்க்கின்றான். அவன் சொல்றான் ஆத்மாட்ட, நீ நல்லா புசித்துக்கிட்டு சந்தோஷமா வாழு, எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்ட, பிரச்சனையே இல்லை. ஆனா உன் ஆத்மா எங்க போகும்? பிச்சைக்காரங்க கூட செய்யாம சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? யாருக்கும் கொடுக்காம எந்த நன்மையும் செய்யாம மற்றவங்க அழிக்கிறதே குறுக்களோடு, மற்றவங்களை கொலை பண்ணணும், மற்றவங்க தீமை செய்யணும், மற்றவங்களை பழிக்க வேணும், இப்படியே அடைந்து உங்களால உங்களுக்கு என்ன நன்மை? நீங்கள் மறித்தா எங்க போவீர்கள்? நரகமா, பாதாளமா, பரலோகமா? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் சொல்கின்றார், மகனே, இந்த பூமியில நீ நல்ல வாழ்ற எல்லா காலத்தையும் எல்லா நன்மையை நீ அனுபவிச்ச. ஆனா லாஸ்தரு முழுதுவங்க தீமையை தான் அனுபவித்தான். அதை நினைச்சுக்கோ. அவன் தீமையை அனுபவிச்சா நீ தேட்டப்படான். நீ நன்மையை மாத்திரம் அனுபவிச்ச. கர்த்தருக்குன்னு கொடுக்கல, கர்த்தரை வணங்கல, கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருக்கு நினைத்து செலவிடவில்லை. தனக்காக உனக்காக நீ வாழ்ந்த, உனக்காக சம்பாதிச்ச, உனக்காக நீ செய்த. என்னால நீ இங்க நரகத்துக்கு. ஹல்லேலூயா. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பிளவு இருக்கிறது. இதனால நீ வர முடியாது, உன்னால் இங்க வர முடியாது நீ நினைச்சாலும் என்று சொல்லும்போது அப்போ சொல்றான், தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களும் இந்த வேதனை இந்த இடத்துக்கு வராதபடி இவன் போய் அவளுக்கு நிச்சயமா சாட்சியாக அறிவிக்கும்பட்டு தயவு செய்து நீர் லாசர்வை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்க என்று சொல்றான். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ ஊழியக்காரர் இன்னைக்கு பேசுறாங்க, அசட்டை பண்றாங்க, மதிக்க மாட்டாங்க, அவங்கள கேளாம பேசுறாங்க, ஊழியத்தையே கேளாம பேசுறாங்க, ஊழியம் செய்யறவங்களை கேளாம பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க, மனமடி உண்டு பண்றாங்க, தன் சுய பெருமையால் தன் சுய ஞானத்தினால் மற்ற அற்பமா பேசுறாங்க. எல்லோருக்கும் இந்த நியாயத்தை இருக்காங்க. கண்டிப்பா நரகம்தான். ஒருவர் அற்பமா எண்ணக்கூடாது. தேவ செயல்படக்கூடாதவங்கள கனமண்டல ஒருவர்கள் முந்திக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாழ்ந்து அவங்கவுங்க இதை பயன்படுறாங்க. அதையே நீங்க பரியாசமே உங்களுக்கு பார்த்து சேர்க்குறீங்க. ஆண்டு சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ திருந்து நீங்க திருந்தல ஒப்பு கொடுக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பா நரகம் தான். உங்களுக்கு திரும்ப ரீசான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படப்படாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் சொல்றான், என்னுடைய வீட்டில் என் கூட பிறந்தாங்க 5 இருக்காங்க, அவங்களும் இந்த நரகத்துக்கு வந்துக்கூடாது. அவன் அந்த நிலையில நினைக்கான். அப்ப சொல்லும்போது அப்புறம் சொல்றாரு, மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். மோசே இருக்கான், தீர்க்கதரிசிகள் பூமியில ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க மூலமாக சொல்லப்பட காரியத்துக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். அது சொல்றான். அப்படியே இல்லை தகப்பனாக ஆபிரகாமே. அப்பொழுதும் ஆபிரகாம் சொல்ற வார்த்தை, அவன் நரகத்துல கிடக்க அந்த சூழ்நிலையிலும் அவர் ஆபிரகாம் அடியில் ஆசிரிக்கின்றான், அவர் பரவதற்கின்றார். ஆபிரகாம் செய்கின்றார், உன்னுடைய சகோதரர்களுக்கு பூமியில இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க, அவங்க வாயில வார்த்தையை கேட்டு அவன் மணந்துட மட்டும் ஒப்பு கொடுக்கட்டும், ஆணுக்காக வாழட்டும், அந்த பணத்தை கர்த்தருக்காக செய்யட்டும். அப்போ என்ன செய்வான்? பலத்துக்கு ஒரு உடனே சொல்லலாம், இல்லை மறுத்து, இல்லை ஆண்டவரே, மறித்து போன ஒருவன் போனா கண்டிப்பா அவன் கேட்பாங்க என்று சொல்லியிருந்தான். தகப்பன் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவளிடத்துக்கு போனால் அவன் மறந்துடுவான். இறந்து போனவங்க போய் பேசினா வேலி உண்டு. அப்போ அவர் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம் செய்கின்றார், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாங்க. உயிரோடு உள்ள தீர்க்கதரிசிகள், உயிரோடு உள்ள ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எப்படி இறந்து போன ஒருத்தன் சொன்ன நம்புவாங்க? இன்றைக்கு உலகம் இப்படிதான் இருக்குது. இறந்து போன நபர் என்று சொல்லி இன்றைக்கு அவங்கள்ட்ட குறி சொல்லுது, அவங்கள பேச வைக்கிறது, இப்படி பல பொய்கள், இதெல்லாம் கட்டுக்கை குறிக்கார்கள். அவங்க கண்டிப்பாக இறந்தவங்களுடைய
ஆன்மா ஒன்று நரகத்து போகும், இல்லைன்னா பலவத்து போகும். அவங்க உயிரோடு கூட அலைய மாட்டாங்க. ஆனால் அந்த இறந்து போன ஆன்மா வடிவில் பிசாசு அந்த உருவத்தை எடுத்துட்டு அவங்க மாதிரி பேசும், அவங்க மாதிரி செயல்படும் தவிர அந்த நபர் கண்டிப்பாக பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு அவங்களோட கூட நாங்கள் தொடர்பு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பேச வைக்கிறோம், பேசணும் என்று அது ஒரு பிஸ்னஸ் அன்றைக்கி மாற்றிட்டாங்க, ஏமாற்றுறாங்க. அவங்க வர முடியாது, கரெக்டாக அப்படி செய்யவில்லை. ஆனால் காலத்துக்கு முன்பே மறித்த விபத்திலேயோ இல்லை தற்கொலை பண்ணி மறித்த அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் ஒரு வேளை பூமியில் கொடுக்கப்பட்ட அந்த மரணம் முடிகிற அந்த காலம் வர அவங்க பூமியில் ஒரு வேளை சுற்றுவாங்க. அந்த ஆவி சுற்றி கொண்டு இருக்கும். மற்றபடி எந்த ஆவி பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு போய் சொல்கிறாங்க. எல்லாமே கட்டுக்கதைகள். மரித்தோர்லேருந்து ஒருவர் போனால் அவங்க உண்மையாக இறந்து போனாங்க வந்து பேசுகிறாங்க, கனவுல பேசுகிறாங்க, நிஜத்தில் பேசுகிறாங்க என்றால் இன்றைக்கு நம்புகிற கூட்டம் உயிரோடு இருக்கிற ஆண்டோர் நான் பிள்ளைங்க மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியர்கள் மூலமாக பேசினா அதை அர்த்தமாக பேசுறது, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க என்று அதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது, அதை குற்றப்பட்டு பேசுகிறது, அதை பரியாசம் பண்ணுவது. ஆனால் மரித்து போன ஒருவர் வந்து பேசினால் அதை நம்புவது. இன்றைக்கு உலகம் வந்து தவறானதை சரின்னு சொல்லுது, சரியே தவறென்று சொல்லுகிறது. உலக பிரகாரமானவர்கள் சொல்லுகிறத கட்டுக்கதையில் கூட இன்றைக்கு நம்புறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல வீடியோ இப்படிப்பட்ட கட்டுக்கதைக்கு மில்லியன் வியூஸ் வருகிறது. ஆனால் உண்மையான வசனத்தை பிரசிங்கிறவர்களுக்கு மிக மிக வியூஸ் குறை, லைக் குறை. இப்படிப்பட்டதை யூடியூப்பே அவங்க குறைக்கிறாங்க, வசனங்கள் பேசுகிறவங்க அதிகமாக. இப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு மிருகத்தன்மை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு வாய்ப்பு என்பதை நாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன். இதோட காரியம், இதோட மதிப்பு தான் நமக்கு அங்கே கொடுக்கப்படும். மதிப்பெண் இந்த காலத்தில், இந்த சாம்பிள் காலத்தில் நாம் கத்திருக்கின்ற பக்தியாக வாழ வேண்டும். உண்மையாக, நீதியாக, நேர்மையாக, பரிசுத்தமாக, தேவனோடு கூட ஒப்புரவாகி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கணும் கனத்தை, மரியாதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஊழியர்கள் நேசிக்கணும், ஊழியர்கள் கொடுக்க வேண்டும். நமக்குள்ள பங்குல சம்பாதியத்தில் ஹல்லேலூயா. வெறும் ஆலயத்துக்கு நான் செல்றேன், போட்டேன், நான் கணக்கு கொடுத்தனால நான் பல போவேன் என்று சொல்ல முடியாது. இதையும் செய்யணும், அதையும் செய்யணும். நீதி, விசுவாசம், அன்பை விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். ஹல்லேலூயா. ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டு கொடுத்துட்டு மற்றவர்கள் கொடுத்துட்டு ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்தா அதுவும் வேஸ்ட். கர்த்தருக்கு பிரியமாக இருந்து யாருக்கு கொடுக்கலாம் வேஸ்ட்டு. ஆண்டுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், சர்ச்சுக்கும் செல்லணும். தனிப்பட்ட விதத்தில் தேவனோட கூட அதிகமாக உறவாட வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். தகன பலிகளை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உத்தம் என்ற வார்த்தையின்படி அன்னைக்கு சவுல தான் செஞ்சான். கர்த்தருக்கு கொடுத்தான் பணத்தால், ஆனால் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த கீழ்ப்படிதான் உத்தம். ஹல்லேலூயா. நான் நம்ம ஆண்டுக்கண்டு ஒப்பு கொடுப்போம். இந்த ஐஸ்வர்யன் போன்று மறுவாய்ப்புக்காக கெஞ்சி அந்த நரகத்தில் கண்டு வேதனைப்பட்டு கூக்கல் இல்லாமல் பூமியில் தேவ பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆண்டாள் அபிஷேகனோட பிள்ளைங்க உணர்ந்து மதிப்பளிப்போம். பரிசுத்தவான்களுக்காக பேச வேண்டாம், தூஷிக்க வேண்டாம், பரியாசம் வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் கணக்கு கொடுப்போம் என்ற பயத்தோடு கூட நம்ம வாழும். பயத்தோடு ஆண்டை செய்வீங்க, நடக்கத்தோடு கலைக்கு வருங்க. அவர் பரிசுத்தர். உங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க அந்த வார்த்தைக்கு இது நியாயத்திற்கு மனுஷவாசி எல்லா நாவுக்கும் கர்த்தர் நியாயத்திற்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் நாவு, உங்கள் கண்களை இறைத்த பரிசுத்தப்பட்டுங்க. கர்த்தருக்கென்று நீங்கள் உண்மையாய் வாழுங்கள், உண்மையுள்ள பிள்ளையாக இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உண்மையாக செய்யுங்க, உத்தமமாக செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அநீதி செய்வர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக அவர் நியாயத்திற்கு கொடுப்பார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய வருமானத்தை, பிள்ளைங்களை, குடும்பத்தை தேவனுடைய கத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தப்படி நாங்கள் வாழணும். அப்பா, நீங்கள் நியமித்து எனக்கென்று ஆயத்தம்னா அந்த பலவரட்சி நானும் என் பிள்ளைங்களை சொந்தரிக்கணும். நாங்கள் கையிடப்பட்டு அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று ஒப்பு கொடுப்போங்க. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அழிந்து போகிற உலக பொருட்களாய் நண்பர்களை சம்பாதிக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க. நற்கிரியைகளில் அப்பா ஐஸ்வர்யவானாய் மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த ஐஸ்வர்யவான் போட இராதபடிக்கு அப்பா நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், தாராளம் உள்ளவர்களாய் வாழ கிருபை கொடுங்க.
அதற்கான கிருபைகளை ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீபாலா காபா ரீபாலா தாராபா ஷீபா ராகாபா ரீபா. ஒவ்வொருவர் மேலும் உங்க மகிமை இறங்கட்டும். உங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தெல்லாம் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. லேபா ராகாபா ரீபால். எல்லா கட்டுகள் உடையட்டும் உடையட்டும், எல்லா கண்ணிகள் எரியட்டும், பலவீனங்கள் மாறட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, புது பலத்தினால் நிரப்புங்க. செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா அப்படி கரம் கூட இருக்கட்டும். பிசினஸ் பெருகட்டும், 100 மடங்கு பலன் அடையட்டும். சமாதானத்தினால் நிரப்புங்க. வீடுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும். மகிமையின் மேகம் கடந்து வரட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். குறை சொல்ற ஆவிகள், குற்றப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். தைரியத்தினால் நிரப்புங்க, அன்பினால் நிரப்புங்க. கிறிஸ்துவின் அன்பினால் நிறந்து ஒருவருக்கு ஒருவர் தங்களை விட மேன்மையா என்ன கடவுள் என்ற வார்த்தையின்படி அப்பா மேன்மையாக மற்றவர்களை எண்ணி மற்றவர்களுக்கு உதவி செய்ய அப்பா. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறார், அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி ஏழைக்கு இறங்குகிறவர்களாக நாங்கள் இருக்க, நற்கிரியர்களில் ஐஸ்வர்யவான்களாய் நாங்கள் இருக்க, தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க, எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. ஒருவரையும் ஆசீர்வதிங்க, கூடந்து நடத்துங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.